ஹாய் கைஸ், வெல்கம் டு அஜிம் vlog. இன்னைக்கு நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு தான் எப்படி நாம போகணும், அந்த போகிற ரூட்ல வந்து என்னென்ன இடம்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோ வந்து ப்ரீஃபாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ வந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா வந்து லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கைஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். அந்த ஃபால்ஸோட நேம் என்னது? திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். போயிடு ரூட்டை பாருங்க, பயங்கரமாக இருக்கும். பங்கம் இந்த ரிவர், இது குளம் தான் இருக்குது பக்கத்தில். குளத்தில் சுற்றி சைடில் பின்னாடி ஒரு மவுண்டன் இருக்குது பாருங்க, அது வீடுவே பயங்கரமாக இருக்குது. இது போயிடு ரூட்டு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்போ என்னடா இது ரோடு இப்படி இருக்கு? ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு, பார்த்து வரணும். ஏன்னா ஆப்போசிட்ல தான் வண்டி வந்துச்சுன்னா சரிஞ்சு நேரம் குளத்துக்கு இல்லைன்னா வயலுக்கு வந்துட வேண்டியதான். இந்த சைடு வயலு. இப்போ கண்ணுக்கே அப்படி குளிர்ச்சியா இருக்கு காலங்காத்தாலே. இப்போ யாரெல்லாம் போயிட்டுருக்கோன்னா நானும் சூச்சு தான் போயிட்டுருக்கோம். வியூவிங் ஆங்கிள் பக்கம் வருது. அந்த மலைக்கு போயிருக்கியா சூச்சு? அந்த மலைக்கு போயிருக்கியா? ஆனால் ஒரு நாள் அந்த மலைக்கு போகணும் சரியா? இந்த சைடில் இருக்கிறது வந்து என்னன்னா சேனலு தண்ணி. இங்கேருந்து கீழே இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து வயல் இருக்குது. அங்கே வந்து இங்கே உள்ள தண்ணி வந்து அங்கே வந்து பாஸ் பண்ணி இது பண்ணுவாங்க விவசாயத்துக்கு. மேலே பங்கத்துலேயும் பெரும் பங்கமாக இருக்குது. ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வேற வருது, பார்த்து தான் போகணும். வளைச்சிட்டு வருது. ஓகே, ஆனால் இங்கெல்லாம் வந்து தண்ணிக்கெலாம் பஞ்சமே இருக்காது என்ன கேட்டால். எனி டைம் ஃபுல்லாகவே வந்து வாட்டர் சேவிங் வந்து அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் பீச்சு சைடில் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் வந்து தண்ணி டைரெக்டாக வந்து கடலில் கடக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் அப்படி இல்லை, இங்கே வந்து பக்கா பிளானிங்கில் இருக்கும். டிராக்டர் அந்த மவுண்டனுக்கு மேலே வந்து இது போகுது பாருங்க, கிளவுட் வந்து அப்படியே மூவ் ஆகி போகுது. சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. ஏன் ரோட்டில் பாக்ஸ்லாம் வச்சுருக்கோம்? அப்போ என்னல இது இடம்? இப்போ நாற்றுலாம் நட்டுருக்காங்க நினைக்கிறேன், அதான் லைட்டாக முளைச்சிருக்கு வயலில். இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து விவசாயம் வந்து இதுதான் பண்ணுவாங்க, நெல் தான் போடுவாங்க. நெல், வாழை, தென்னை மரம், இந்த மூணு தான் இங்கே வந்து அதிகமாக இருக்கும். காரு ஊந்து போயிட்டு இருக்கு வழி விடாம. இப்போ லெஃப்ட் தானே? டேக் டைவர்ஷன் லெஃப்ட். இது ஒரு பிரிட்ஜி, கீழே வந்து ஆறு போயிட்டு இருக்கு பிரிட்ஜி கீழே. ஹெல்மெட் போடாமலாம் வண்டி ஓட்டாதங்கப்பா, சேஃப் கிடையாது.
ஊருக்குள்ளனாலும் பிரச்சனை இல்லை, மற்றபடி வெளியெல்லாம் போனீங்கன்னா ஹெல்மெட் போட்டே வந்து வண்டி ஓட்டுங்க. ஏன்னா எப்பவும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. பின்னாடி வந்து சூச்சி சிரிச்சிட்டு இருக்கேன், கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கேன். ஓய் பத்து வாங்க தாத்தா. ஓ கையில் லோடுலாம் வச்சிருக்காரா? உரிமைப்பட்ட லாரி ஏறிக்கலாம். போட்டோம். தீபாவளிக்குள்ள ஒரு கலையே இல்லையா அந்த ரோட்டிலலாம்? படக்கெல்லாம் வெடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே யாரும் பைசாலாம் அந்த அளவுக்கு கரியாக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட இருக்காது. அதனால நேற்றுக்கு தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் வந்து கிளம்பி போய்ட்டுருவோம். நேற்றுக்கு வந்து விளாக் எடுக்கலான்னு இருந்தேன், ஆனால் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக மைண்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ரீசன் என்னென்னா நிறைய விஷயம் இருக்குது, வேண்டாம் அதெல்லாம் வந்து இதில் நான் சொல்ல விரும்பலை. மற்றபடி இன்னைக்கு உள்ள டே வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த ரைட் சைடில் அடுத்தது ஒரு குளம் இருக்குது. குளமா அது? ஆமாம், குளத்து மேலே ஃபுல்லாக வந்து அந்த பாசி செடியெல்லாம் முளைச்சி குளத்தையே மூடிட்டு முன்னாடி நல்லா இருந்துப்பேன். அப்படி இருக்கு. பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். இப்போ இதுலேருந்து ரைட்டு தான் எடுக்கணும். ரைட் எடுத்து போகணும். இப்போ இது எந்த ஊர்ல? இது எந்த ஊர்? எரச்சகுளம். இறச்சகுளம்னா இறைச்சிலாம் வைப்பாங்களா நிறையா? ஓகே, ஃபுல்லாக இறைச்சி தான். மதியா இறைச்சியும் குழம்பு மிக்ஸ் ஆகிருக்கனால இறைச்ச குளம்னு நினைக்கிறேன் பேர். தெரில, ஆனால் இங்கே உள்ள பேரில் அப்படி தான் மீனிங்கில் இருக்கும். இப்போ நான் இருக்குது சுசீந்திரத்துக்கு எப்படி பேர் வந்துன்னா, இந்திரன் வந்து அங்கே வந்து பூஜை பண்ணுவான், அதாவது டெய்லி நைட்டு. ஸோ சுசி இந்திரன் அந்த பேர் வந்து அப்படியே சுசீந்திரமாக நாளோட மாறிட்டு, ஒருவேளை இந்த ஊருக்கு பேர் வந்து இறைச்சி குளம் அப்படி இருந்திருக்கும், அது இறைச்ச குளமாக மாறி இருக்குமா இருக்கும். ஃபன்னாக இருக்கா? ஆனால் இதுதான் ஃபேக்ட்டு. ஓ பாட்டி பாட்டி பாட்டி. இதில் நேராக போய் ரெண்டு வேணா? பின்னாடி திரும்பி பார்க்கவே மாட்டீங்க ரோட கிராஸ் பண்ணும்போது. இது இங்கே பாருங்க, இங்கெல்லாம் ஹைவேலாம் இப்படி தான் இருக்கும், மினிமலாக இருக்கும். திட்டு வேலையா இது? திட்டு வேலைக்கு வந்தாச்சு இறச்சி குளத்தை தாண்டி. என்னதான் ஹைவே வருமோ? ஹைவே கிடையாது நம்ம காரியம், ஹைவே கிடையாது அங்கே. ஸோ ஐ எம் ஸோ டிசப்பாயின்மெண்ட். ஐ நீட் ஹைவே. வந்துருக்க முன்னாடி இங்கே. ஆனால் அந்த டைமில் வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு மோஸ்ட்லி ஊரோட பேர்லாம் தெரியாது. ஒரே டிஸ்ட்ரிக்டில் தான் இருப்பேன், பக்கத்து ஊர் தெரியும், அதுக்கு அடுத்த ஊர் தெரியும், அதுக்கப்புறம் உள்ள ஊருக்கு பேர்லாம் தெரியாது. ஆனால் யாராவது சொன்னால் கேள்விப்பட்டு போவோம், ஓகே இந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியும். மற்றபடி ஊரோட நேம்லாம் வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. ஓகே, ஐ நீடு. ஓ சூப்பராக இருக்குப்பா, ஐ ஃபீல் குட். இப்போ ஸ்பீடா மீட்டரை வந்து கேமராவில் காணிக்க மாட்டேன். ஸோ தட்ஸ் ஐ டெல் யூ ரைட் நவ். நல்லா தான் இருக்கு. இப்போ நாங்கள் எங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸு, அதுக்கப்புறம் வந்து மாத்தூர் தொட்டிப்பாலம், இந்த ரெண்டும் வந்து போய் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். திருப்பரப்புக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில, ஏன்னா வாட்டர் வந்து நிறைய வரும்னு சொல்லிட்டு அங்கே வந்து க்ளோஸில் வச்சுருக்கேன்னு சொன்ன மாதிரி இருந்து. ஸோ அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். மற்றபடி மாத்தூர் தொட்டி போல பிரச்சனை இல்லை, அங்கே எப்போவுமே வந்து இந்த இடத்த பாருங்கள்.
யாருமே இல்லை, தனியா போறது சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. காத்து வேற அப்படியே சில்லுன்னு அடிச்சிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் பாஸ் பண்ணி வந்தேன்னா சைடில் ஃபுல்லாக ரப்பர் மரமாக இருந்து. இப்போ நெக்ஸ்ட்டும் அது வரும். ஸோ நான் வீடியோவில் வந்து அதையும் காணிக்க. சைடில் ஒரு கார் ஓவர்டேக் அடிச்சு போனோமா. போலியில் நிறைய ரப்பர் மரம் பார்க்கலாம். ஒரு தோட்டத்துக்குள்ளேயே போனோம். என்னது இது? ஆஹா, கரெக்டாக தானே போகிறோம்? அங்கே நான் போனவே இல்லை காளிகேசத்துக்கு. அங்கே நல்லா இருக்கு மதியா கைஸ். இங்கே என்னன்னா ஒரே ரூட்டில் போனால் வந்து போலிலேயே வந்து எல்லாம் ஒரு 3-4 ஸ்பாட் இருக்கு. திருப்பரப்பு, ஒலக்கிய அருவி, காளிகேசம், இது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து வாட்டரை பேஸ் பண்ணி உள்ள இடம் தான். எல்லாமே பங்கமாக இருக்கும் மேலே. இது கேரளா கிட்டே இருக்குல்ல, கேரளா பார்டரா இது? இது கேரளா கிட்டே இருக்கு. ஓகே, இது கேரளா இல்லை, இது தமிழ்நாடு. அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ அதுக்குள்ள ஹிடன் ஸ்பாட் மாதிரி இருக்கு. இங்கே எல்லாம் ஒளிஞ்சு கிடக்கு. ரோட்லலாம் அவ்வளோவா டிராஃபிக்கும் இருக்காது. அதான் நீட்டாக போகலாம். ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதாவது நீங்கள் பைக்கில் இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட இடத்தெல்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள். நான் கன்னியாகுமரியில் இருக்கேன். ஸோ நாங்கள் அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இங்கே இருந்தேன்னா, நான் வந்து அதாவது சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் ஊருக்கு வந்தேன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 2 வீக் அப்படி இருந்தேன்னா ஒரு 5 பிளேஸுக்காக வந்து போயிடும். சும்மா போய் அப்படி பார்த்துட்டு எல்லோரும் கேங்காக சேர்ந்து போவோம். நல்லா தான் இருக்கும். அண்ணா பாருங்க, சைடில் ரப்பர் தோட்டம் எப்படி தெரியுதா? இதே ஒரு போலியில் நிறைய உண்டு. காய்ஸ், இந்த இடத்த பாருங்க. ரோடு சைடு ஃபுல்லாக வந்து ட்ரீஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஏதோ குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ரோடு மட்டும் தனியாக இருக்குது. பங்கமாக இருக்குது. பின்னாடி ஒரு கார் வந்துட்டு இருக்கா. சரி, அது போட்டு அதை ஃப்ரெண்டில் காருக்காரங்க அவ்வளோ அவசரம் நினைக்கிறேன். ஸ்லோவாக போனாலும் இந்த இடத்துல என்ஜாய் பண்ணி போக முடியும். ஸ்பீடாக போகிறது மேட்ரே இல்லை. இது கேரளாவுக்கு போகிற மாதிரி என்னல இது உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ரூட் ஓடி வரேன். இதுக்கு முன்னாடி நான் திருப்பூர் ஃபால்ஸ் போயிருக்கேன். ஆனால் இந்த ரூட் ஓடி வந்ததில்லை. இங்கே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஏதோ வந்து தனியாக காட்டுக்குள்ளே ரோடு போட்டு விட்ட மாதிரி இருக்கு. இந்த கார் மட்டும் அடித்து தூர போட்டுட்டேன்னா அழகாக வியூவில் அழகாக தெரியும். அது நல்லா உருட்டிட்டு கார் கிடந்து நம்மளே உருட்டிட்டு இருக்கோம் 40. சூப்பராக இருக்குது இடத்த. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது இந்த வீடியோ பார்க்க இருந்தீங்கன்னா மெயினாக அந்த இதே மாதிரி இடத்தெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு நம்ம கேரளாவுக்கு போகணும். நம்ம ஊர்லேயும் இப்படி இருக்கல, நம்ம எதுக்கு கேரளாவுக்கு போகணும்? என்ன பங்கத்துல ஒருமே மட்டும் பங்க மாதிரி பார்ல என்ன ரோடெல்லாம் அப்படியே அழகா வளைஞ்சு போய் மலைக்கு மேலே போயிட்டு இருக்கோம். நம்ம இது மலைக்கு மேலே போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஃபுல்லா சைடில் வரும், பயங்கரமா இருக்கு. ஆஹா,
என்ன கண் குளிரா காட்சி. இங்க ஒரு காரை நிப்பாட்டி ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க. என்ன வாங்கிட்டு இருக்காங்க? இல்ல இங்க போவழியில வந்து இந்த அந்த பைனாப்பிள் கடைலாம் இருக்குமா? பைனாப்பிள் கடை இருந்தா சொல்லி நிப்பாட்டி இருக்கோம்ல. சொல்லி நிப்பாட்டி இருக்கோம்ல. பைனாப்பிள் திங்கம் போல இருக்கு. அப்படியா? சரி நெக்ஸ்ட் கடைக்கு போ. இங்கே நிறைய பைனாப்பிள் கடைலாம் பார்க்கலாம். பைனாப்பிள் தோட்டத்தை பார்க்கலாம். இங்கே அது எப்படி வந்து வளர்க்காங்கன்னு பார்க்கலாம். கோழிலே இருக்கு நிறையா. இப்போ நாங்கள் வந்த வழியில் வந்து ரைட்டில் வந்து ஒரு ரோடு ஒன்று கட்டாச்சு. அதுக்குள்ளே போகிறோம் பாருங்கள். 2 சைடுமே வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீலு. இங்கே வீடெல்லாம் இருக்குது நிறையா. ஸோ பைக் வேறு நடு வழியில் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே போகலாமா சும்மா? ரோட்டில் கோழிலாம் நிற்கிது. இதான் வான் கோழி. கொத்தி எடுத்து விட்டுரும் உங்களுக்கு. என்ன பெருசாக இருக்குது. இங்கே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க வந்து சைடு அடி போன்னு சொன்னாங்க. செமையாக இடம். காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்லை ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குல்ல. டயர் பஞ்சர் ஆயிடக்கூடாது. காட்டுக்குள்ளே போகிறது சரிதான். ரைட் சைடில் வந்து ஏதோ பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. அது என்னது? ஆறா? இப்போ உண்மையிலேயே வந்து பைக்கில் போதுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஏன் கடத்திட்டு போயிட்டானா என்ன பண்ணுன்னு தெரியல. இப்படி கவர இதுக்கு இங்கெல்லாம் வந்து இடம் வாங்கி வீடு வச்சோன்னா சூப்பராக இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படி ஒரு ஏம் இருக்குது. பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏரியாலலாம். ஆனால் ரேட் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. அப்படியே கேட்டு பார்க்கணும். என்ன பாருங்க, 6 தான் இருக்குங்க. அதில் வந்து ஒரு ஒத்தையடி இது வேற போட்டுருவாங்க அந்த ஆட்டை கிராஸ் பண்ணதுக்கு. உண்மையிலேயே பங்கமாக இருக்குல்ல. ஆனால் சூப்பராக இருக்கும் உண்மையிலே. பாருங்க, ஆறு தண்ணிலாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் இங்கே ஃபிஷ்லாம் நிறையா இருக்கும். பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக அடங்கும். மோஸ்ட்லி இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து நீச்சல் தெரியும். அதனால வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஃப்ளட்டெலாம் வந்தாலும் அவங்களாம் தப்பிச்சிருவாங்க. எப்போ ஏதோ கேரளா சபரிமலை போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது போக வழியில் எப்படி தாங்க இருக்கும். ஆப்போசிட்ல ஒரு வண்டியும் வருது. ஓ, நிப்பாட்டிட்டாங்களா? ஆப்போசிட்ல புலியா? கடிச்சு நம்ம தின்னுட்டுனா என்ன இது? இங்க வீடு இருக்குல்ல. இங்கேயும் வீடு வச்சிருக்காங்க. சூப்பர். இங்கேயும் நிறைய தனித்தனியாக வீடு வச்சிருக்காங்க. எப்போ இங்கெல்லாம் இருக்காங்க எப்படி தான் இருப்பாங்கன்னு தெரியல. பாம்பு பள்ளிலாம் வந்து வந்துருந்தாலும் அசால்ட்டா வீட்டுக்கெலாம். எங்கள் வீட்டுக்கே வருது. அப்போ இங்கெல்லாம் வராமையா இருக்கும். எல்லாரும் நம்மளை பார்க்காங்க. ஏதோ மண்டவோடு மாட்டிட்டு எவனோ ஒருத்தன் வாரான் பைக்கில். நீ சூப்பர். இப்போ வந்து கொஞ்சம் சிமெண்ட் வேற போட்டுருக்காங்க. அந்த மூங்கில் இதுக்கு போமா? பைக் இதில் பார்க் பண்ணிட்டு போங்க. சரியா? அது என்ன ரயில்வே ட்ராக்கா? இல்லை அந்த ரூட் எப்படி நம்ம போயிடலாம் அதானே? கைஸ் இங்கே பாருங்க, ஒரு மூங்கில் பாலம் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க அந்த ஆற்றுக்கு சென்டரில். பார்க்கறதுக்கே பங்கமாக இருக்கு. ஸோ அந்த பாலத்தில் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஆமாம், நடந்த போகணும். சும்மா போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. இங்கே நல்லா தீபாவளிலாம் செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. பட்டாசுலாம் தெரியல. இங்கே போகலாங்களா? இல்லை சும்மா போகலாமா? பூ பார்த்து தான் போகணும். கயிறில் சைடில் கயிறுலாம் வச்சுருக்காங்க.
இது சும்மா வாழ நல்லா இருக்குல்ல, ஆடு நடக்கும் பட்சல கிடையாதா? இது ஃபாரஸ்ட் ஏரியா, எங்கள் வீடியோ அலோடு கிடையாதான். ஸோ வந்த வழி அப்படியே ஓடிடும். கைஸ் இப்போ வந்து பாலத்து மேலே ஏறி நடந்து போயிட்டுருக்கேன். கயிறெல்லாம் பிடிச்சிருவோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா ஆடுது. இது ஏதோ தொட்டில் பாலம் மாதிரி இருக்குது. மூங்கில் காடு எப்படி இருக்குது இந்த இடம்? ஃப்ரேம் உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குது. அதாவது ஃபுல் க்ரீனரி, ட்ரீஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. கீழே வந்து ஃபுல்லாக தண்ணி. இது நாங்கள் திருப்பர ஃபால்ஸ் போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு ஸ்பாட்டு. பக்கத்துலேயே வீடு இருக்குது. இங்கெல்லாம் வந்து வீடெல்லாம் இருந்துன்னா சொர்க்கம், சொர்க்கம் உள்ள பூமி. இது நல்லா தான் இருக்குது இந்த இடத்துல. இப்படி ஒரு பாட்டு போட்டு ஆடினா பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். இங்கெல்லாம் வந்தால் நம்ம வைப் பண்ணணும். இப்படி ஆடணும்னு வச்சுக்கலாம், பாலமாக ஆடு. ஸோ அதனால் வந்து இங்கேருந்து தப்பிச்சுக்கிறோம். இன்னும் நிறைய ஸ்பாட் இருக்குது, ஒவ்வொன்றா கவர் பண்ணுவோம் நம்ம இந்த வீடியோவில்.